செஹான்ஜி பேசுகின்றேன். இன்று நான் பேச இருப்பது மனசை பற்றி தான் பேச போகிறேன். மனசை பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. என்னப்பா திடீர்னு பாட்டு பாரு கேட்குறியா? காரணம் இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரும் பிரச்சனை தெரியுமா? மனசை ஹேண்டில் பண்ணுறது தான். மனசு ஒரு அனுமான் மாதிரி. அதனோட பலம் அதுக்கு தெரியாது. இன்னொருத்தவங்க சொன்னால் தான் அதுக்கு தெரியும். இந்த மனசு மட்டும் மனுஷனுக்கு சரியில்லைன்னா அவங்ககிட்ட எந்த வித படைப்பாற்றல், ஒரு க்ரியேட்டிவே இருக்காது. எப்பயுமே சிடுசிடுன்னு இருப்பான், கடுகுன்னு இருப்பான். மற்றவங்கள அப்படியே துரியோதன பார்வைன்னா அவன் பார்வையில் மற்றவங்களுக்கு அவன் பார்வையில் எல்லாமே கெட்டவனா தெரியும். தர்மரோட பார்வையில் எல்லாருமே நல்லவங்களாக தெரியும். சரிப்பா, மனசை எப்படிப்பா நல்லா மனசை எப்படியா பார்த்துக்கிறது? மனசு 3 விதம் பிரிக்கிறாங்க. இப்படி மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். இன்னொன்று சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அதுதான் காட்னஸ், பிரமாத்மத்தன்மை. மேல் மனசு தான் நமக்கு தெரியும். அது பாட்டு எண்ணங்கள் வரும், அது பாட்டு போகும். சலசலப்புன்னு இருக்கும், சிலப்போடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆள் மனசு அது ரெக்கார்டு, எது சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஆனால் சாதாரணமாக ரெக்கார்ட் ஆகாது. மேல் மனசு ரெக்கார்ட் பண்ண விடாது. ஆள் மனசு ஒரு குழந்தை மாதிரி. அது ஒன்று நம்ப வச்சிட்டோம்னா அது செயலாக்கம் பண்ணி கொடுத்துரும். அது என்ன பண்ணும்? ஆள் மனசு குவாண்டம் ஃபீல்டில் இறைத்தன்மையோடு இணைஞ்சு அதை செயலாக்கம் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஆக்கிடும். குவாண்டம் ஃபீல்டோட கனெக்ட் ஆகிறது ஆள் மனசு தான். மேல் மனசு ஆள் மனசில் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக பதிய விடாது. மேல் மனசு ஒரு விஷயத்தை நினச்சிதுன்னா அது செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிச்சுன்னா ஆள் மனசு விடாது. காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவை ஆழமாக எடுத்துட்டிங்கன்னா 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். ஆனால் ஆள் மனசு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கூட, ஜாலியாக இருக்கு, காலங்காலத்தில் எல்லாத்தையும் போய் செஞ்சு சாதிக்க போகிறேன் அப்படி படுக்க வச்சிடும். என்ன பண்ணணும்? ஏகப்பட்ட விஷயங்கள் ஆள் மனசில் பதிஞ்சு கிடக்கு. நம்ம குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், குருமார்கள், பல புத்தகங்கள், இந்த சமுதாயம், ஏகப்பட்ட விஷயங்களை அந்த குழந்தைகிட்ட திணிச்சிருச்சு. 7 வயசுக்குள்ளே தெரிஞ்சிருந்தாம அப்பயே அவன் உயிர் பற்ற மனுஷனாகிடுறான். இந்த டேட்டாக்கள்லாம் எப்படி தான் இருக்கணும்? மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி தான் இருக்கணும்? நம்ம தேவைப்படுற மட்டும் பயன்படுத்தணும், மற்ற இடத்துல ஒதுக்கி வச்சிடணும்.
இந்த நிலைக்கு உங்கள் மனசை கொண்டு வரணும். இதுக்கு என்னப்பா பண்ணுறது? ஏகப்பட்ட விஷயம் பதிஞ்சிருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ தான் தெரியுது மனசு முக்கியம்னு. மனசு வேலைக்காரனாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. எப்படி வேலைக்காரது? ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை டெலீட் செய்யணும். தேவையற்ற டேட்டாக்களை டெலீட் செய்யணும். எப்படி? உட்காருங்க, தனியாக உட்காருங்க, மனசில் ஓடுற எண்ணங்களை பாருங்கள். ஜஸ்ட் ஒன்லி லிசன். அது மனசை மட்டும் கவனிக்கணும். அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, அந்த எண்ணத்துக்கு எதிர்ப்பும் தெரியக்கூடாது, அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒன்லி லிசன். தட் இஸ் கால்ட் மெடிடேஷன். அதாவது உங்கள் மனசில் ஒரு எண்ணங்களை எந்தவித விமர்சனம் செய்யாமல் பார்ப்பது தான் மெடிடேஷன். சரி, இதில் என்னையா நடக்குது மனசுக்குள்ளே? உங்கள் உயிர் சக்தி தான் மனசுக்கு போகுது. இந்த உயிர் சக்தி போகிறத மடைமாற்றம் செய்கிறதுக்கு இந்த கவனிப்புத்தன்மை, இந்த மனசை கவனிக்கிறீங்கள, விமர்சனம் இல்லாமல் பார்க்குறோம்ல, அந்த கவனிப்புத்தன்மை உதவுது. எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வருதுன்னா, உங்கள் உயிர் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது பதில் ஒரு எண்ணம் வருது, அது பதில் சொல்கிறீங்க, எதுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படியே எண்ணங்கள் வளர்ந்துட்டே வருது. இந்த எண்ணங்களுக்கிடையே ஒரு இடைவெளி ஏற்படுத்தணும்னா, ஜஸ்ட் லிசன் யுவர் மைண்ட், ஜஸ்ட் லிசன் யுவர் தாட்ஸ். நீங்களே உங்கள் எண்ணங்களை பார்க்கணும். இதுக்கு இந்த செயலுக்கு தான் மெடிடேஷன் சொல்கிறாங்க. மெடிடேஷன்னா என்ன? மெடிட், மருந்து. மனதிற்கு மருந்தளிப்பதே தியானம். மனசு நோய்வாய்ப்பட்டிருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அது இந்த காலத்தில் டேட்டா 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 ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு அது அவனை மனுஷனை பாடாப்படுத்துது. சரி, உட்காந்தாச்சு, மனசை பார்த்தாச்சு, மனசுக்கு ஒரு சக்தியை டைவர்ஷன் பண்ணி மடைமாற்றம் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன ஒன்றா, மனசு போகிற சக்தி கவனித்தல் சக்தியாக மாறும். இந்த கவனித்த சக்தியாக மாறும்பொழுது தான் உங்கள் ஜீவசக்தி மனசுக்கு போகாமல் சேமிக்கப்படும் பொழுது உங்கள் உயிர் சக்தி மேலே எழுதுவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸ்பைனல் கார்டு வழியாக. சராசரி மனுஷனுக்கு ஏன் சக்தி மேலே எழும்பல? அவன் எல்லா சக்தியும் மனசையே கொடுத்துட்டா எப்படி எழும்போம்? மனசு கொடுத்தா என்ன பண்ணா, மனசு ஐம்பூதங்களுக்கோடு சேர்ந்துக்கிட்டு அந்த நம்மளோட ஜீவசக்தி கீழே ஒன்லி போகி, யோகியாக வருதில்லை. யோகி, போகி, ரோகி. அது என்னப்பா யோகி, போகி, ரோகி? யோகி பார்ப்பவன், போகி அனுபவிப்பவன், ரோகி வியாதியஸ்தன். ரொம்ப போகமாக இருந்துச்சுன்னா இது ஒரு ரோகி ஆகிடுவேன், வியாதி ஆகிடுவேன். சரி, இப்போ எப்படி தான் இருக்க சொல்கிற? யோக போகி ஆகிவிடு, யோக போகி ஆகிவிட. என்னையா புது புது வார்த்தையெல்லாம் சொல்கிற? யோகினாரு பார்ப்பவன், போகின்னு அனுபவிப்பவன். அனுபவத்தை பாரு. உன் செயலை நீயே பாரு, உன் பேச்சை நீயே பாரு, உன் உடல் அசைவை நீயே பாரு. அவன்தான் யோக போகி. இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவையற்ற பேச்சுகள் குறைஞ்சிரும், தேவையற்ற டேட்டாக்கள் மனசில் பதிகிறது குறைஞ்சிரும். நீ செய்யும் செயலில் கரைந்து விடுவாய். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில், அதாவது ஒவ்வொரு பிறவிக்கும், ஒவ்வொரு தேகத்திற்கும், ஒவ்வொரு மனசிற்கும் ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க அதில் நம்பர் ஒன்றா வந்துடலாம். எந்த செயல், எந்த வேலை செய்யும்பொழுது நீங்கள் முழுமையாக கரைந்து விடுகின்றீர்களோ, அந்த செயலாகவே மாறிவிடுகின்றீர்களோ,
அந்த செயல் செய்யும் பொழுது எந்த வித எண்ணங்களும் இல்லாமல் அந்த முழுமையான செயலாக மாறிவிடுகின்றீர்களோ அந்த செயல், அந்த வேலை தான் உங்களுடைய வேலை. அந்த வேலையை பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். சில பேர் டாக்டருக்கு ஆசைப்படுவான், ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பான். காரணம் அவங்க அப்பா. அவன் நினைக்கிறது ஒன்று, அது செய்கிறது ஒன்று. சமுதாயம் திணிக்குது அப்பா அம்மாவுக்கு, இதை படி அதை படி, இதை படித்தா அந்த வேலை கிடைக்கும் அந்த படி. ஆனால் அவன் நினைச்சது வேறு. இப்போ சமீபத்தில் பாரதிராஜா அப்பா மகன் மனோஜ் 47 வயசு தான் சொல்லுவாங்க, மன அழுத்தத்தில் இறந்துட்டாருன்னு செய்திகள் வந்துட்டு. அவர் இயக்குனராக ஆசைப்பட்டார். ஆனால் அவரோட தந்தை பாரதிராஜா அவர் நடிகனாக ஆக்கணும் ஆசைப்பட்டு அவருக்கு சொந்தமாக ஒரு படம் பண்ணார். அது மூலமாக ஒரு 4-5 படமும் பண்ணார். அதுக்கப்புறம் கிளிக் ஆகலை. இப்போ சமீபத்தில் மார்கழி திங்கள் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார். அதில் அந்த படத்து ப்ரொமோஷனில் ரொம்ப வருத்தமாக பேசினார். நான் பார்த்தேன். நான் இயக்குனராக தான் ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா என்னை விடலை, நடிகனாகிட்டார், அதுலேயும் என்னால் கிளிக் ஆக முடியல. பெற்றோர்களே, உங்கள் மகன் மகள் மீது உங்கள் ஆசைகளை திணிக்காதீர்கள். உங்கள் மகன் மகள் மீது உங்கள் ஆசைகளை திணித்து அவருடைய ஆன்மாவை கொன்று விடாதீர்கள். ஒரு உயிர் எதனை நாடுதோ, எதனை கற்க விரும்புதோ, எந்த துறையில் ஜெயிக்க விரும்புதோ அந்த துறையில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை உங்களுடைய மகன் மகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். அதுதான் உங்களுடைய கடமை. நீங்கள் ஏதோ ஒரு துறையில் தோற்றுவிட்டீர்கள், ஏதோ ஒரு துறையில் செய்ய ஆசைப்பட்டு ஏமாந்து விட்டீர்கள், வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த துறையை உங்கள் மகன் மகள் மீது திணிக்காதீர்கள். அது அவருடைய ஆன்மாவிற்கு செய்யும் துரோகம். பாரதிராஜா தன்னோட மகனுக்கு துரோகம் பண்ணிட்டார். என்ன, அவரோட ஆசையை அவர்கிட்ட திணிச்சிட்டார். மனோஜ் ஆசைப்பட்டது என்ன, இயக்குனர். அவர் ஒரு டெக்னீஷியனாக வரணும்னு ஆசைப்பட்டார், ஒரு டைரக்டராக. ஆனால் இவர் ஒரு நடிகன் ஆகணும், நம்ம டைரக்டர் ஆகிட்டோம், நம்ம பையன் நடிகன் ஆகணும், நம்மளோட திறமையை வச்சு பெரிய நடிகன் ஆக்கலான்னு முயற்சி பார்த்தார். அது ஒர்க் அவுட் ஆகலை. யாருக்கு என்னென்ன எதில் ஈடுபாடு இருக்கோ அந்த இதில் செயல்பட வரணும். சரி, ஓகே, மனசுக்கு வருவோம். மனசை யோக போகி ஒரு செயலில் எந்த செயலில் கரையிறோமோ அந்த செயல் தான் உங்களுக்கு பிடிச்சமான தொழில்னு சொல்லிட்டான்ல, கரெக்ட். அவ்வப்போ இந்த பரபரப்பான உலகத்தில் நிறைய டேட்டாக்கள் நம்மளாலேயுமே பதிவாகுதில்ல, அது எப்படி தான் அழிக்கணும்? அதுக்கு சில மெடிடேஷன் இருக்குது. விபாசனா புத்தர் சொன்னது. விபாசனா மெடிடேஷன் நெட்டில் போட்டிங்கன்னா நிறைய நெட் சென்டர் இருக்குது. விபாசனா மெடிடேஷன் சென்டர், அது ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் போனீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அங்கே போனீங்கன்னா யார்கிட்டையும் பேசவும் முடியாது, சாப்பிடலாம், அமைதியாக உட்காரலாம், தியானம் பண்ணலாம், தூக்கம் வந்தால் தூங்கலாம். எதிரால் இன்னொரு நபர் உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாள். இப்படி 10 நாள் பேச்சை குறைத்து மௌனமாக உட்காரும்பொழுது, ஃபஸ்ட்டு தனியாக உட்காரும்போது என்ன வரும், அந்த ஆள் மனசுள்ள எல்லா தாட்ஸும் வெளியே வரும்.
ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு உங்கள் குப்பையெல்லாம் வெளியே வரும். அதை பார்க்க அந்த டேட்டா அழியும். 10ஆம் நாள் அப்படியே மனசு லேசாகிடும். ஏன்னா டேட்டாலாம் காலி ஆகிடுச்சு, திணிக்கப்பட்டதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் போராடிக்கிட்டு இருக்க மக்களை பார்த்து உள்ளுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய பார்வையே வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த டேட்டா போயிடுச்சுனாவே விஷால பார்வை, அகண்ட பார்வை, படைப்பாற்றல் திறமிக்க மனசுடன் கிரியேட்டிவிட்டி மேனாக ஆகிடுங்க. இப்படி ஒரு மனசை லேசாக்குற ஒரு மெடிடேஷன் இருக்குது. வீட்டுலேயே நம்ம டெய்லி செய்கிறதுனா ஓசோ சொன்ன ஒரு மெடிடேஷன். படுக்கிறதுக்கு முன்னாடி படுத்துக்கிட்டே படுக்கையில் படுத்துருங்க. தூங்க போகிற சமயம் ஒரு கரும்பலகையை மனசில் ஒரு உருவகப்படுத்திங்க. படுத்தியாச்சு. அதில் 3 இந்த நம்பரை வந்து பார்ப்பதாக கற்பனை செய்யுங்கள். திருப்பி அதே 3 மறைவதாக கற்பனை செய்யுங்கள். இதை 3 முறை செய்யுங்கள். 3 தோன்றுகிறது, பார்க்கின்றீர்கள். அதே 3 மறைகிறது, அதையும் பார்க்கின்றீர்கள் மனக்கண்ணால். அடுத்து 2 அந்த கரும்பலையில் தோன்றுகிறது, பார்க்கின்றீர்கள். மீண்டும் அந்த 2 மறைகிறது, பார்க்கின்றீர்கள். இதையும் ஒரு 3 தடவை செய்யுங்கள். அடுத்து 1 அந்த கரும்பலகையில் தோன்றுகிறது, பார்க்கின்றீர்கள். அதே 1 மறைகிறது, பார்க்கின்றீர்கள். அடுத்து அந்த கரும்பலகையில் 0 தோன்றுகிறது, மனக்கண்ணில் பார்க்கின்றீர்கள். அதே 0 மறைகின்றது. இதை 3 முறை செய்து முடியுங்கள். பொறுமையாக செய்து முடித்தால் மனதில் உள்ள டேட்டாக்கள் சிறிது சிறிதாக அழிவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏன் டேட்டா அழிக்கணும்? நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும், நிகழ்காலத்தில் இருக்கணும். இப்போ ஒரு மலரை பார்க்குறீங்கன்னா, மலர் ரோஜா மலர் அழகாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ப்ரெசண்டில் பார்க்கல. ரோஜா மலர் அழகாக இருக்குன்னு வார்த்தைகள் வந்து உள்ளே இன்செக்ட் ஆகிருக்கு, அதை தான் நீ ரிப்பீட் பண்ணுற. உண்மையாக நிகழ்காலத்தை பார்ப்பவன் விமர்சனம் பண்ண மாட்டான். அந்த ரோஜாவோட மென்மை, அதோட வாசனத்தை கிரகிக்க ஆரம்பிச்சிடும். மனமின்றி பார்த்தல், எண்ணங்களின் குறுக்கீடின்றி பார்த்தல், அந்த பார்வை தான் ஆத்ம பார்வை, பாகுபாடற்ற பார்வை. இப்படி பார்க்கும் வல்லமை பெற்றுவிட்டால் நீங்கள் புத்துணர்வு பெற்ற மாதிரினாய் மாறிவிடுவீர்கள். உங்கள் மனம் படைப்பாற்றல் திறனாக இருக்கும். சரி சார், மனசு டேட்டாவெல்லாம் அழிச்சிட்டா எப்படி சார்? டேட்டா அழிச்சுன்னா சுத்தமாக இல்லையா? டேட்டாவை வந்து ஒதுக்கி வச்சிடணும். தேவைப்படுற மட்டும் என்னப்பா இந்த விஷயத்தை பற்றி என்ன அந்த டேட்டா மனசை கொண்டு வந்து அப்போ மனசை பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு ரைட் ஓகே முடிஞ்சிச்சு, அப்போ கிளம்பு ஒதுக்கிச்சிடணும் டேட்டா. அதுதான் மனசை ஆளுமைப்படுத்து. தேவைப்படுறப்போ மனசை பயன்படுத்தணும், மற்ற நேரத்தில் அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த நிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஆர் ஏ கிரியேட்டர். நீங்கள் படைப்பாற்றல் திறமக்கம் மனிதராகிவிடுவீர்கள். உங்கள் வழியாக புதுமையான கவிதைகள், புதுமையான சிந்தனைகள், புதுமையான செயல்கள், இப்படிப்பட்டது தான் தெய்வீக பணி, அருட்பணி. செய்க தவம் நீ செல்வாய் அகம்,
உந்த நகம் உணர்ந்தால் சிவம், இறைவனின் குரலை கேட்டிட நீயும் அகக்கடல் மூட்டி ஆணவம் எரிப்பாய், பகலில் எண்ணம் இரவினில் கனவாய், வெளிப்படும் மனதை ஓய்தல் அளித்து அருள்பணி செய்ய பணித்திடுவாய். பாட்டு நல்லா இருக்கா? இது நான் எடுக்கிற படத்தில் ஒரு பாட்டு தான், மிரட்டெல்லாம் வந்திருக்கு. செய்க தவம், மெடிடேஷன் பண்ணு, ஒன்றை நீ பாரு, உன் செயலை பாரு. அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? நீ செல்வாய் அகம், உன்னுடைய பார்வை இன்டர்னலாக திரும்பிடும். இந்த சமுதாயம் உங்களை வெளியே துரத்துகிறது, வெளியே பார்க்க வைக்கிறது, வெளியே அலைய வைக்கிறது. தியானம் உங்களை உள்முகமாக திருப்புகிறது. செய்க தபம், நீ செல்வாய் அகம், உந்த நகம் உணர்ந்தால் சிவம். உள்ள போய் உள்ள போக 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 தெரியும். கடவுளை வெளியே தேடிட்டு இருக்கோம்ப, நீயே அந்த கடவுள்னு உணர ஆரம்பிச்சிருவ. அந்த கடவுள் தன்மை, சிவம்னா கடவுள் தன்மை, ஒன்றுமற்ற தன்மை. ஒன்றுமற்ற தன்மைனா எல்லாமே அதுதான், ஆனால் ஒன்றுமில்லாமல் இருக்கு. நல்லா இருக்குல்ல? இறைவனின் குரலை கேட்டிட நீயும். இறைவன் குரலை நம்ம கேட்குறதா? எஸ், இறைவன் உன்னோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏன் காது கேட்கல? உன் மனதின் சலசலப்பு சத்தத்தால் கேட்க முடியவில்லை. அவ்வளோ டேட்டா. அது எப்போ தான் தோணிச்சிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ நிம்மதியாக இருக்க வருதில்லை. அதுக்கு அந்த மெடிடேஷன் செஞ்சு ஓய்வுபடுத்திட்டிங்கன்னா இறைவன் உள்ளுணர்வு அவங்கள்ட்ட பேசுகிறத கேட்க முடியும். இறைவனின் குரலை கேட்டிட நீயும் அகக்கணல் மூட்டி ஆணவம் இருப்பாய். அகக்கணல் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் பண்ண 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 உன்னோட ஈகோ ஆணவம் எரிப்பாய். ஆணவம் மைண்டு, உன்னை ஆழ்வுபடுத்துகின்ற மனதை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த ஆட்டத்தை தலையில் கொட்டி போ சைடு இல்லை, இந்த தேவைப்போ கூப்பிட்றேன், அப்போ வா. நீ இல்லாமல் செயல்பட முடியாது. நீ எனக்கு வேலைக்காரன் தான், நான் உனக்கு எஜமா. கொஞ்சம் உனக்கு சுதந்திரம் விட்டோன்னே நீ எனக்கு எஜமான ஆகிட்ட. புரியுதா? சொல்லிட்டு தள்ளி உட்கார வச்சுருக்கீங்க. இறைவனின் குரலை கேட்டிட நீயும் அகக்கணல் மூட்டி ஆணவம் எரிப்பாய். பகலில் எண்ணம், மனசு என்னது? பகலில் எண்ணமாக வந்துட்டுருக்கு. இரவினில் கனவாய், இரவுல கனவாகவும் சொல்ல பண்ணுது. பகலில் எண்ணம் இரவில் கனவாய், செயல்படும் மனதை ஓய்தல் அளித்து அருள்பணி செய்ய பணித்திடுவாய். அருள்பணினா என்ன? மனசு உங்களை ஆர்வப்படுத்தாமல் மனசுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். மனசு லேசாகிடுச்சுன்னா உங்களுடைய பிரபஞ்ச மனம் ஓப்பன் ஆகிடும். அது கிரியேட்டிவ் மைண்டு. அந்த கிரியேட்டிவ் மைண்டுக்கு சில செய்திகள் தேவைப்படுறப்போ மனசை பயன்படுத்திக்கணும். ரைட், ஓகே. ராமர் தம்பி போர்க்களத்தை மயங்கி விழுந்தோடனே, லட்சுமணன் மயங்கி விழுந்தோடனே அவருக்கு ஒரு மூலிகை தேவைப்படுது. யார் அனுப்பிச்சார்? ராமர். ஹனுமர் இந்த சிம்பல் என்ன? மனசு. ராமர் தான் மனுஷன். ராமர் ஒரு சிம்பலைக்கு, அதாவது புராணங்கள்லாம் ஆன்மீக குறியீடுகள். தேவைப்படுற மட்டும் மனசை பயன்படுத்தணும். மற்ற இடத்துல தலையில் கொட்டி உட்காரு, சவுண்டு கூடாது. அந்த மனசை ஒதுக்கிட்டுனா அந்த பிரபஞ்ச மனசு செயல்பட ஆரம்பிச்சோன்னா வாழ்க்கையே ஆனந்தம் தான், கொண்டாட்டம் தான். நீ எதுக்கு ஆனந்தத்துக்கு, சந்தோஷத்துக்கு, மகிழ்ச்சிக்கெல்லாம் வெளியே தேட மாட்டிய. ஏன்னா வெளியே தேவையில்லை. மனசு ஓஞ்சாலே ஆனந்தம் தான். மனசு அமைதி அடைஞ்சாலே ஆனந்தம் தான். ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம், ஒரு லட்சத்துக்கு ஆசைப்படுறோம், அதை அடைஞ்சும் பொழுது மனசு டக்குன்னு நிற்குது. அதனால் அந்த சமயத்தில் தற்காலிகமாக ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது. ஆனால் அடுத்து பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறோம். திருப்பி அது கிடைச்சோடனே, அது கிடைஞ்சோடனே அது கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிது, ஆனந்தம் கிடைக்குது. ஆனந்தம் எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்குது. அதை உணர்வு விடாமல் தான் இருக்கிறது மனசு தான்.
அதனால் அப்புறம் மனசு தொண்ணு பேசுனா என்ன பண்ணணும், அது ஒரடியாக அடிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு யுக்தி ஓசோ சொல்கிறாரு. மனதோடு பேசுங்கள். ஒரு சுவருக்கு எதிராக நின்று அதை மனதாக நினைத்து கொண்டு அதோடு நீங்கள் பேசுங்கள். அது என்ன பேசுகிறது ஃபஸ்ட்டு கேளுங்கள். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். முதலில் அது உளரும். அந்த உளறலுக்கு நடுவில் சில முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல துடித்திருக்கும். அதை கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். ஒரு 10 நாளாவது தனிமையில் இருக்கும்பொழுது சுவரை பார்த்து பேசுங்கள். அது மனம் பேசுவதை கேளுங்கள். இப்படி கேட்டால் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள் குறையும், மனசு லேசாகும். இனம் புரியாத அமைதி உங்களுக்குள் பொங்கி பிராபகமாகுவதை நீங்கள் உணர்வீர்கள். மனசை அன்முனாக்கிடணும். தேவைப்படுறப்ப பயன்படுத்தணும். மற்ற நேரத்தில் ஒதுங்க வைக்கணும். ஒரு செயல் செய்யும்போது அங்கே செயலாகவே மாறிடணும். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மனசு உங்களுக்கு நண்பனாகிவிடும். நீங்கள் மனதிற்கு சேவனாகிவிடுவீர்கள். உங்கள் உள்ளுணர்வுக்கு உங்கள் உயிர் சக்தி பெருகி இந்த பிரபஞ்சம், இந்த இறை பேசும் மொழியை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். யோசனைகளுக்காக வெளியே தேடமாட்டீர்கள். கண்ணை மூடினால் யோசனைகள் கொட்ட ஆரம்பித்துவிடும். அதனை செயல்படுத்தினால் வாழ்க்கையில் எதை விரும்புகின்றீர்களோ அது செயலாக மாறும், சந்தோஷமாக மாறும், ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், லைஃப் இஸ் செலிப்ரேஷன் என்று இயேசு சொல்கின்றார்களே, அந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்து விடுகின்றீர்கள். அதனால் மனசை பார்த்துக்க நல்லபடி. சமுதாயம் பல விமர்சனம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உன்னை உணர்ந்தால் வாழ்க்கையை கொண்டாடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் மனம் கலங்காமல் நீ வாழலாம். வெளி அறிவுரை நீ கேட்காதே, அகமொழிகளை நீ மறுக்காதே. ஏதோ ஒரு பாட்டு தான், 2வது படத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். உன்னை உணர்ந்தால் வாழ்க்கையை கொண்டாடலாம். லைஃப் இஸ் செலிப்ரேஷன் ஆகிடும். நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, எந்த நோயினால் பாதிக்கப்பட்டீங்க, உங்களிடம் உள்ள மறதி என்ற மகா மறதி எது, அதை உணர்ந்து விட்டால் நீங்கள் உங்களை அறிந்து விடுவீர்கள். நீங்கள் சத்தியத்தின் பிரதிநிதி என்று உணர்ந்து விடுவீர்கள். நீங்கள் மனமல்ல, நீங்கள் இந்த உடல் அல்ல, அவையெல்லாம் உங்களுக்கு உலகங்களே. உங்களை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கும் ஆத்மாவை அனாதி பரமாத்மா என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உயர்ந்த உன்னதமான இந்த இயற்கை பிரபஞ்சம். ஆதலால் மனசை பாருங்க, மனசை கவனிங்க, இயல்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. இப்போ என்னோடய சேனல் பேரை கவனிச்சிங்களா? என்னது? ஷெஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் கிளினிக். ஷெஹான்ஜி அது நேமு, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் கிளினிக். ஆம், மனிதன்
மிகுந்த நோய்க்கு ஆட்பட்டிருக்கின்றான். மனிதன் மகாமருதி என்ற நோய்க்கு ஆட்பட்டிருக்கின்றான். மனிதனுடைய ஆன்மா நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஆன்மா நோய்பட்டிருக்காரு. நம்ம ஆன்மாவுக்கு சாவே இல்லைங்கிற நோய்வாய்ப்பட்டிருக்கு. மனித உடலுக்கும் மனித மனதிற்கும் நோய் வந்திருக்கிறது. அதை சரி செய்தாலே ஆத்மா முழுமையாக செயல்பட ஆரம்பித்துவிடும். மனதிற்கு செல்லும் சக்தியையும் உடலின் வழியாக ஐம்பூதங்கள் வழியாக வெளியேறும் ஜீவசக்தியையும் மடைமாற்றம் செய்துவிட்டால் உங்கள் ஆத்மாவிற்கு முழுமையாக உங்கள் உயிர் சக்தி திரும்பும். அப்பொழுது ஆத்மாவை சுற்றியுள்ள நோய்கள் விலகி நீங்களாகி விடுவீர்கள். நீ ஆகி விடுவாய். இப்பொழுது இருப்பது சமுதாயம் சொல்லிக் கொடுத்த திணிக்கப்பட்ட நீ பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. ஆனால் நீ உன்னை இந்த சமுதாயம் எது என்று சொல்கின்றதோ அதை நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நீ அவஸ்தைப்படுகிறாய். அந்த அவஸ்தை என்ற நோயிலிருந்து வெளிப்பட ஒரு ஆத்ம மருத்துவம் தேவை. அவர்கள் யார்? ஞானமடைந்த ஞானிகள்தான் ஆத்ம மருத்துவர்கள். நான் என்னை உணர்ந்து என் சக்தியை ஆத்மத்தன்மைக்கு திருப்பியதால் என் வாழ்க்கை லேசாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைப்பதாகவும் இருக்கின்றது. யான் அடைந்த இன்பத்தை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆத்ம மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனது கிளினிக் பெயர்தான் செஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் கிளினிக். மனம் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் எனது வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டால் நான் பதிலளிப்பேன். உங்களுக்கு தியானம் பற்றி தெரிந்து கொள்ளவென்றால் நான் பயிற்சி அளிப்பேன். உங்களுக்கு ராஜயோக பயிற்சி வேண்டுமென்றால் நான் அதற்கு தீட்சை அளிப்பேன். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பரை நான் சொல்கின்றேன். 6382709331. இந்த எண்ணிற்கு என்னை எப்பொழுதும் அழைக்கலாம். நான் பதிலளிப்பேன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜிலும் அழைக்கலாம். அதற்கும் ரிப்ளை கிடைக்கும். இந்த காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அடுத்து நான் பேச இருக்கும் தலைப்பு பகிர்தலே ஆனந்தம். விரைவில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.